அதிஷி மேல ஒரு கடுப்பு சுவாதிக்கு. என்னன்னா, இவ்வளவு நான் உழைச்ச ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நம்மளெல்லாம் கண்டுக்கலாம கேஜ்ரிவால் இந்த அதிஷியை வச்சிருக்காரு. அதிஷி மனிஷ் சிசோடியாக்கு கிட்டக்க கேஜ்ரிவால் பயப்படுறாரு. தோத்தோ போயிட்டாரு, பதவி கிடையாது. அதனால இவர் என்ன ஆப்புறாரு, நிறைய பேச்சு அடிபடுறது. என்ன, பல ஆம் ஆத்மி பார்ட்டி உங்களுக்கு சட்டசபை உறுப்பினர் பஞ்சாப்ல காங்கிரஸோட தொடர்புல இருக்காங்க. குறைஞ்ச 30 பேர் தொடர்புல இருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க, பகவத் மானுக்கு எதிர்த்து இருக்கு, மான நாத்திடுவாரு. அப்படி நாத்திட்டானா யார முதல்வர், அப்ப தன்னையே சொல்லுவாங்க. அப்ப கேஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் ஆகிறதுக்கு தயாராரா, ஒரு பதவி பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரா? மெசேஜ் என்னதுன்னா, நீங்க ஓட்டர்ஸை நீங்க டேக் ஃபார் கிராண்டட் முடியாதுங்க. நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நம்ம ஓட்டு பணம் கொடுத்து வாங்கிடலாம், பழைய மாதிரியே பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, புது ஆளுக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்கணும்னு ஒரு பக்கம் நினைக்கிறாரு உதயநிதி. யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணணும், தன்னோட தொண்டர்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதை பல சீனியர் அதை எதிர்க்கிறாங்க. அதனால இப்ப இருக்கிற இந்த ஒரு 9 மாசம் ஒரு 10 மாசம் ஏதாவது புதுசா செஞ்சு ஏதாவது மக்களை கவர்ற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ டெல்லியில ஆம் ஆத்மி பெரிய பின்னடைவை சந்தித்த பிறகு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால், ஆதிஷி, சுவாதி மாலிவால் இப்படி மோதல் உட்கட்சிக்குள்ளேயே வெடித்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கேன் சார். ஏன்னா ஆதிஷி கொண்டாடி மகிழ்ந்தாங்க அவங்க வெற்றி பெற்றதை. இந்த அடிப்படையில் ஆதிஷிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இடையில ஒரு மோதல் இருக்கிறது. ஏற்கனவே சுவாதி பிரச்சனை இருக்கு. இப்ப ஆம் ஆத்மியில பிளவு ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உண்மையா சார்? எப்படி இப்போ சென்றுகிட்டு இருக்கு சார்? இல்ல, கட்டாயங்க. இந்த தேர்தலில் எல்லாருக்கும் தெரியும் கட்சி எந்த நிலைமைக்கு போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி படுதோல்வி, கேஜ்ரிவாலே தோத்த பிறகு இப்ப சுவாதி மாலிவால் நீங்க சொன்னீங்க, அவங்கள பிரச்சனை என்ன, அவங்க ராஜ்யசபா உறுப்பினர். ஆனா அவரோட ஒரு சம்பவம் நடந்தது. கேஜ்ரிவால் முதல்வராக இருந்த போது அவங்க வீட்லயே அவர் மேல இது பண்ணாங்க, தாக்கிட்டாங்க. அவர் அது தாக்கினப்புறம் பாருங்க பெரிய இதாயிடுச்சு. அவர் வீட்டிலேயே தாக்கினாங்க. அவர் சுவாதி மாலிவால் அவங்க ரொம்ப கிட்டக்க இருந்தாங்க கேஜ்ரிவாலுக்கு, ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தாங்க. அதுல சுவாதி மாலிவாலுக்கு என்ன வருத்தம் என்னன்னா, சுவாதி மாலிவாலுக்கும் கேஜ்ரிவால் மனைவி சுனிதா கேஜ்ரிவாலுக்கும் தாராருங்க, அடிப்படை தாராரு. அது என்ன, சுனிதா கேஜ்ரிவால் என்ன சந்தேகப்பட்டாங்களோ தெரியாது. ஆனா சுவாதி மாலிவாலும் கேஜ்ரிவாலும் ரொம்ப நெருங்கி வேலை செஞ்சிருக்காங்க. என்ஜிஓ நடத்துவதுலேருந்து ஒன்னா இருந்தாங்க. அரசியலில் வந்த பிறகு அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்த பிறகு கேஜ்ரிவால் நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, சுனிதா கேஜ்ரிவால் மனைவி சுவாதி மாலிவால ராஜினாமா பண்ணவை ராஜ்யசபாலேருந்து. அந்த சீட்டு மனு சிங்விக்கு கொடுக்கணும், அபிஷேக் மனு சிங்விக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தாராரில் தான் அந்த ஒரு அடிதடி நடந்தது. அவங்கள தாக்கினாங்க, கேஜ்ரிவாலோட பிஏவே தாக்கினாரு அவங்க வீட்டிலேயே. அதுக்கு பிறகுலேருந்து பாருங்க சம்பவம் வேற மாதிரி போச்சு. இந்த தரம் என்ன நீங்க பாக்குறீங்கன்னா, அதிஷி மேல ஒரு கடுப்பு சுவாதிக்கு. என்னன்னா, இவ்வளவு நான் உழைச்ச ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நம்மளெல்லாம் கண்டுக்கலாம கேஜ்ரிவால் இந்த அதிஷியை வச்சிருக்காரு. அதிஷி மனிஷ் சிசோடியாக்கு கிட்டக்க, மனிஷ் சிசோடியாக்கு ரொம்ப கிட்டக்க இருந்தாங்க அதிஷி. இவங்களை போய் தலைவராக பண்ணியிருக்காங்க. இப்ப எதிர்கட்சி தலைவராக ஆயிடுவாங்க, நம்மளை கவனிக்கலன்னு. ஆனா இன்னொரு விஷயம் நடக்குதுங்க சிவா சார். என்னன்னா, கேஜ்ரிவால் பயப்படுறாரு. தோத்தோ போயிட்டாரு, பதவி கிடையாது. அதனால இவர் என்ன ஆப்புறாரு, நிறைய பேச்சு அடிபடுறது. என்ன, ஒண்ணு, பஞ்சாப்ல இவருக்கு பகவத் மான் இப்ப முதல்வராக இருக்காரு. இவருக்கு பகவத் மான் மேல ஒரு அதிருப்தி வர ஆரம்பிச்சிருச்சு. பகவத் மானை நாத்திடுவாரு. சில பேர் சொல்றாங்க இவரே பஞ்சாப் முதல்வர் ஆயிடுவாங்கலாம் சொல்றாங்க. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாரு, எங்கிட்ட ஒரு பதவி இருந்ததுன்னா தன் மேல நடவடிக்கை இருக்காம இருக்கும், நம்மளை கைது செய்ய மாட்டாங்கன்னு யோசிக்கிறாரு. இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிடுவாரு, மேலவை உறுப்பினர் ஆயிடுவாரு. அப்ப பாருங்க, டெல்லியில் இப்போ டெல்லி பொறுத்த மட்டும் எல்லா போஸ்ட் ஃபீல்டு. இப்போ 10 ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காங்க, 7 பஞ்சாப்லேருந்து இருக்காங்க, 3 தில்லியிலேருந்து இருக்காங்க. இவர் ஏதாவது ஒரு ராஜ்யசபாக்குள்ள வந்துருவாரு. இல்லைன்னா பஞ்சாபில் இப்போ இடைக்கால தேர்தல் வரப்போகுது. லுதியானா வெஸ்ட்னு ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருக்குது, அங்கே சீட்டு காலியாக இருக்குது. அந்த இடத்துல தேர்தல் வந்தனா இவர் பஞ்சாப்ல எம்எல்ஏ ஆகி பஞ்சாப் முதல்வர் ஆயிடுவாரு. பஞ்சாப் முதல்வர் ஆயிட்டார்னா அது தனி மாநிலம்,
அங்க லெப்டினன்ட் கவர்னர்லாம் கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு பதவிக்கு இப்போ தேடுறாரு. இதற்கிடையே பல ஆம் ஆத்மி பார்ட்டி உங்களுக்கு சட்டசபை உறுப்பினர் பஞ்சாப்ல காங்கிரஸோட தொடர்புல இருக்காங்க. குறைஞ்ச 30 பேர் தொடர்புல இருக்காங்க. அங்க 90க்கு மேல இருக்குது அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த். அங்க 117 ஹவுஸ். பஞ்சாப்ல இந்த டெல்லி தேர்தலோட ஒரு ஒரு என்ன சொல்வது இம்பாக்ட் பஞ்சாபோட ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயும் இதே ஊழல் எல்லாம் இருக்குது. மான் சரியில்லை, பகவத் மான் சரியா செயல்படவில்லை, முதல்வராக சரியா செயல்படவில்லை. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு பகவத் மானை. இப்ப மான் என்ன சொல்றாரு, நீங்களும் தோத்து போயிட்டீங்க, என்னன்னா பஞ்சாப் நான் ஆட்சி, நான் தான் முதல்வர், நான் என்படி நடக்கட்டும் அப்படிங்கிறாரு. இது டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு எல்லா எம்எல்ஏசி கூப்பிட்டுருக்காரு, கேஜ்ரிவால் பஞ்சாப் எம்எல்ஏஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. இதுல என்ன சொல்றாங்க, பகவத் மானுக்கு எதிர்த்து இருக்கு, மானை நாத்தி விடுவாரு. அப்படி நாத்திட்டானா யார முதல்வர், அப்ப தன்னையே சொல்லுவாங்க. அப்ப கேஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் ஆகிறதுக்கு தயாராரா, ஒரு பதவி பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரா? ஆனா இதெல்லாம் கேட்கும் போது என்ன தோணுது சிவா சார், மொத்தத்துல கேஜ்ரிவால் எது செஞ்சாலும் கரெக்டா செய்ய போறது இல்லைன்னு தான் தெரியுது. இவருக்கு என்ன பயப்படுறாருன்னா, இந்த பல கேஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இதுல கைதியாகி திருப்பி உள்ள போயிட முடியாயிடுமோ. இப்ப சீஷ்மால் இவர் கட்டின வீட்டுல செலவச்சிருக்காரு பாருங்க, முதல்வருக்கா வீட்டுல, அது வெளி கேஸ் வர போறது. இந்த ஊழல் கேஸ் எல்லாம் பிஜேபி புது அரசு இந்த மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க, நமக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு இந்த மாதிரி ஒரு கவலை வந்துருச்சு இவருக்கு. ஓகே சார், நீங்க சொன்னது போலதான் சார் இங்க செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா டெல்லியுடைய புதிய முதல்வராக பாஜக வந்து தேர்வான உடனே நடக்க இருக்கக்கூடிய முதல் சட்டமன்றத்திலேயே இந்த முறைகேடுகள் குறித்து சிஏஜி அறிக்கை அங்கு தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? கட்டாயமா பிரதமரை சொல்லிட்டாரு. பிரதமர் 2 கண்டிஷன் 2 டைரக்ஷன் கொடுத்திருக்காரு. என்ன, புது அரசு வந்த உடனே என்னெல்லாம் டெல்லி மக்கள் எந்த மேட்டர்ல ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்களோ அது உடனடியா தீர்வு. அது குடிநீரா இருக்கட்டும், போக்குவரத்து பிரச்சனையா இருக்கட்டும், வீடுகளுக்கு உடனே குடியிருப்பு கட்டுற மேட்டரா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனே நடவடிக்கை. 2வது, பழைய ஊழல் எத்தனை நடந்திருக்க ஊழல்கள், அது மருத்துவ கட்டுறதுல ஊழலா இருக்கட்டும், மருந்து வாங்குற ஊழலா இருக்கட்டும், எந்த ஊழல் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருங்க சார். இப்போ டெல்லியில வந்து ஆம் ஆத்மியுடைய தோல்வி, அரவிந்த் கெஜ்ரிவால் பாத்தீங்கன்னா இப்ப பல்வேறு முனைகள்ல இந்த ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில நடந்த முறைகேடுகள், அந்த நெருக்கடி, அடுத்து என்ன செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு நிலை தெரியாத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த டெல்லி தேர்தல் முடிவு, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்வி, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு என்ன மெசேஜ் சொல்லுது சார்? மெசேஜ் என்னதுன்னா, நீங்க ஓட்டர்ஸை நீங்க டேக் ஃபார் கிராண்டட் முடியாதுங்க. நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நம்ம ஓட்டு பணம் கொடுத்து வாங்கிடலாம், பழைய மாதிரியே பண்ணலாம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம எதை சொன்னாலும் ஏற்றுப்பாங்க, அதில் ஒரு சந்தேகம் முதல்ல. 2வது, நம்ம கட்சிக்குள்ளே நமக்கு எப்படி இருக்க போறாங்க, எப்படி நமக்கு வேலை செய்வாங்க, புது ஆளுக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்கணும்னு ஒரு பக்கம் நினைக்கிறாரு உதயநிதி. யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணணும், தன்னோட தொண்டர்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதை பல சீனியர் அதை எதிர்க்கிறாங்க. இதுல ஏதாவது பிரச்சனை வந்தது வச்சுங்க, சீனியர் வர்சஸ் ஜூனியர், அது கட்சி எப்படி பாதிக்கும். அதை தவிர்த்து இப்ப 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்றதுனால வர நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து கூட்டணி பிரச்சனை வேற சேருது. ஆனா டெல்லியில் நடந்த பிறகு என்ன தோணும்னா, என்னதான் மக்களுக்கு நீங்க செஞ்சாங்கன்னா அவங்க மைண்ட்ல அவங்களுக்கு ஒரு தோணிச்சு வச்சுக்க ஒரு மாற்றம் தேவைன்னா நம்மளை தோக்கடிச்சிருவாங்க. அதனால இப்ப இருக்கிற இந்த ஒரு ஒரு 9 மாசம் ஒரு 10 மாசம் ஏதாவது புதுசா செஞ்சு ஏதாவது மக்களை கவர்ற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஸ்டாலின் கட்டாயமா யோசிப்பார். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், நன்றி.